5 முடிச்சு 5 ஆகமங்கள், 7 பரிபூர்ணம், 8வது ஜீசஸ், 8 13. டோஃபல் ஜீத் என்ற விளக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது அது 600 என்று ஒரு கணக்கு வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானவருடைய விடுதலை நாம் பெறுவதற்கு கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான அத்தாரிட்டியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வசனங்கள் முதலாவது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? அநேக வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் இருக்கு. நாம முக்கியமா புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷம் நமக்கு என்ன வாக்குரைக்கிறது என்பதை நாம் பார்த்துட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தாரிட்டியை ரினியூ பண்ண போறோம். அந்த அத்தாரிட்டி ஒரு டிஃபெக்டா நம்முடைய வாழ்வில் அது கிடைக்கப்பெறாமல் போய்விட்டது. அந்த டிஃபெக்டை ரிமூவ் பண்ணிட்டு தேவனுடைய வார்த்தை உயிர்த்தெழுதல் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதை அறிந்து we are going to restore, திரும்ப பெறுகிற ஒரு அனுபவம். அந்த ரெஸ்டோரேஷனுக்குள்ள நாம் பிரயாணிக்கிறவர்களாய் நாம் மாறப்போகிறோம். அவருடைய ரிசர்ரெக்ஷனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் சுவிசேஷ அதிகாரம் 11வது அதிகாரம் 25, 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அருமையான தேவச்சனமே, யோவான் 11ஆம் அதிகாரத்தினுடைய மகத்துவம் எல்லாருக்கும் தெரியும். It is the resurrection of Lazarus. மரித்து போன லாசருவை உயிர்த்தெழச் செய்கிற அனுபவம் அங்கே இருக்கிறது. இங்கே மார்த்தாள் மரியாள் பல காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிந்தவர்களாக இருந்தார்கள். Jesus wants to teach something about the resurrection before his death and resurrection. கிறிஸ்து இயேசு மரிப்பதற்கு முன்பாக, மரித்து உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக God proclaimed something what he is going to proclaim it. எதை சொன்னாரோ சொன்னதை செய்யும் அளவு அவர் அதை பிரகடனப்படுத்தினார். தேவச்சனமே, even we are called to proclaim that word, that what we are going to receive victory upon that word. நம்மளையும் எதுக்கு அழைத்திருக்கிறார்? எந்த வார்த்தையை நீ பிரகடனப்படுத்துகிறியோ அந்த பிரகடனப்படுத்துகிற வார்த்தை மூலமாக நீ வெற்றியை காணும்படியாக. அல்லேலூயா. இந்த அர்த்தத்துல பேசுகிற வார்த்தை தான் இந்த வேத வசனம். இதை வெறும் வசனமா நீங்க வாசித்து பார்த்திருந்தீங்கன்னா, ஜீசஸ் ப்ரோக்ளைம் பண்ணது, பிரகடனப்படுத்தினதை செய்வார் என்பது நமக்கு தெரியாது. ஏதோ சொல்லியிருக்காரு அந்த அம்மா கிட்ட, எதையோ பேசியிருக்காரு அந்த அம்மா கிட்ட. ஆனா அறிந்து புரிந்து with the power anointing of meditation, நம்முடைய வேதத்தை வாசிக்கிற பொழுது we need anointing. சொல்லுங்க, we need anointing. anointing இல்லாத நீங்க எந்த வேதத்தை வாசித்தாலும் அது கதை சரித்திரமா போகும். வாசிக்க கேட்போம்.
யோவான் 11:25-26 வசனத்தை. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரித்தாலும் பிழைப்பான். போதும், இது ஒண்ணே போதும். எத்தனை பேர் ஜீசஸ் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார்னு விசுவாசிக்கிறீங்களோ உங்க லைஃப்ல அற்புதங்களை நீங்க பார்க்க ஆரம்பிக்க போறீங்க. இரண்டாவதாக யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 23 26 வரையிலாக வாசிக்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே அதில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக் கொள்ளுவான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஆண்டவருடைய மகிமையான இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இல்ல அவரை பின்பற்றுகிற அன்பு. ஒரு கோதுமை மணி ஒருவேளை இந்த புல்பிட்டு மேல வச்சு அந்த கோதுமை பல பேச்சுகள் நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு, அது முளைக்குமா? அதுக்கு தகுந்த இடம் எங்க? ஒரு மண்ணுக்குள் விதைக்கப்படணும். விதைக்கப்படுகிற பொழுது அந்த ஒரு கோதுமை என்ன செய்யுது? வளருது. பல கோதுமைகளை அருமையான தேவச்சனமே, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீ கேட்கலாம், பாஸ்டர் நாங்களாம் செத்து போய் நாங்க என்ன பண்ண போறோம்? உங்களை ஆண்டவர் சாக சொல்லல. அவர் சொல்றாரு, தெய்வீகமற்றவைகளை உங்களிலிருந்து, இங்கே வேதம் சொல்லுகிறது, we have to submit and surrender into Christ. எத்தனை பேருக்கு விளங்குது? உயிரோடு இருக்கிறோம். நம்மை கிறிஸ்துவுக்குள் ஒரு விதையாக விதைக்கப்பட்டால் ஒழிய அவர் நம்மளை சாக சொல்லல. உனக்குள் இருக்கிற வெற்றி என்ன இருந்தது? நம்மளுக்குள்ள க்ளோஸ் பண்ணுங்க. நமக்குள்ள ஒரு வெற்றி, ஒரு பந்தா 10 பைசா அத காமிங்களே. எவனாவது என்ன பாத்தியா அப்படின்னு பாருங்களேன். அவன் சொல்லுங்க, அல்ட்ரா மாறாடுவான். ரொம்ப ஓவரா மேக்கப்ல வந்தா பாத்தியா, முதவே நல்லாதான் இருந்தது, இது இன்னும் மோசம். இது என்னன்னா, நம்ம தகுதிக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம தேடுறோம். பாத்தீங்களா? விதைக்கல நம்ம ஆண்டவர். தேவன் எதிர்பார்ப்பது ஒரு ரிசரெக்ஷனை இங்கவே உனக்கு நான் செய்யறேங்கிறார். என்ன ரிசரெக்ஷன்? ஒன்ன பலியாக்கிடு. உனக்குள் இருக்கிற டேலண்ட்ஸ்களையும் கிஃப்ட்களையும் உனக்குள் நான் என் வரங்களை உள்ள கொடுத்து அந்த வித்தை நான் முளைக்க செய்யறேன். இப்ப நீ முளைச்சு ஒரு வெற்றி பந்தாவோட போயிட்டு இருந்தே, அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை கொடுத்தா இந்த முளைப்பு எப்படி இருக்கும்? It will build the kingdom of the God in the earth. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே உன்னை கொண்டு கட்டுவார். இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். கொஞ்சம் பெரிய பெரிய வசனம் தான், உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். போதும். இந்த ஒரு இடத்துல மறுபடியும் சொல்ல விரும்புறேன், நீங்க இந்த உலகத்துல வாழணும் தனிப்பட்ட முறையில் நீங்க நினைச்சீங்கன்னா தனித்துதான் இருப்பீங்க. உங்களோட ஒரு ஆள் நிக்காது. துட்டு கொடுக்குற வரைக்கும் வாங்குறவன் நிப்பான். வேண்டாம், சட்டியில சாப்பாடு குறையிற வரைக்கும் அவன் இருப்பான். சட்டி குறைஞ்சவன் அவன் என்ன செய்வான்? அந்த சட்டியில இருந்து எங்க போய் நம்ம திரும்பி கேட்க தேவச்சனமே. நம்முடைய எண்ணங்கள் ரிசரெக்ஷனை பார்க்கிறோம். ரிசரெக்ஷனை நம்ம சேரல. ரிசரெக்ஷனோட நம்ம ஒன்றி வளரல.
இப்ப அவர் சொல்றாரு, உன் கோதுமை மணியை நான் வளர்க்க விரும்புறேன். நான் ரிசரக்ஷனுக்கு நான் போக போறேன். எனக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் என்ன ஆக போகுது? உங்களது எல்லாத்தையும் நான் உங்களை சுமந்து நான் இப்ப எல்லாத்தையும் உங்களை கிளியர் பண்ண போறேன். இப்போ ரிசரக்ஷன்ல நீங்க என்னோட சேர வேண்டுமானால் உங்க கோதுமைய தனித்து வச்சிருக்கிற ஒரு கோதுமையாய் வைக்காதீங்க, விதைக்கிறவர்களாய் மாறுங்க. Resurrection implies sowing the seed. Resurrection என்றால் விதையை விதைப்பதற்கு அடையாளமாக மாறுகிறது. எதை உன்னை கொண்டு செய்ய நினைக்கிறாரோ உன்னை போல இன்னொருத்தர் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவங்களாக தான் உங்களை மாத்துற தேவனா இருக்கிறாரு. உங்களை போல 10 பேர் உலகத்தில் இருக்கவே முடியாது. ஐயா டிஜிஎஸ் ஐயா போல இருக்க முடியாது. God given him a special lyrics, voice and everything. நீங்க பிராக்டிஸ் பண்ணினா அவரை போல இருக்கலாமே தவிர யூனிக். இப்படி உங்களையோ என்னையோ தேவன் எதற்காக ஆராய்ந்து அடையாளம் கண்டு எடுத்திருக்கிறாரோ அவங்களதான் பர்டிகுலரா கோதுமை மணி என்று சொல்லுகிறார். நீங்க சொல்லுங்க, நான் அந்த கோதுமை மணியா இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? உங்க லைஃப் மாறும். வாசிப்போம் தொடர்ந்து. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாக காத்துக் கொள்வான். ஆமென். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவன் கனம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதா இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். இப்போ இங்க ஜீசஸ் சொல்லி தராரு, நான் எங்க இருக்கணுமோ அங்க எங்க ஊழியக்காரரு இருப்பார். அப்படின்னா அவர் மாடியில இருந்த நம்ம எல்லாம் மாடிக்கு போயிடுவோம் கிடையாது. அந்த அர்த்தத்துல சொல்ல, அவர் கிரியைகளை நீங்க எங்க செய்துட்டு இருக்கிறீங்களோ நீங்க அவரோட கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் ஒரு இன்டு மார்க்ல தான் இதை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அவர் இருக்கிற இடத்துக்கு நீங்க போறதில்ல, நீங்க அவரை குறித்து சார்ந்து சொல்லப்பட்ட வேலையை நீங்க செய்துகிட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்களோட இருக்கிற, அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் நீங்க அவரோட இருக்கிற. ஆனா நீங்க ஒண்ணுமே செய்யாம ஜீசஸ் இங்க இருக்கிறார் நான் இங்க இருக்கிறேன்னு சொன்னா ஜீசஸ் சோம்பேறி இல்லை. அவர் வெறுமனே ஒரு இடத்துல வேஸ்ட் பண்ண மாட்டார் டைம். ஒண்ணு ஜெபம், இல்ல தேவனுடைய சமூகம், அல்லது அற்புதம் செய்யறது, கற்றுக் கொடுக்கிறது, இப்படிதான் அவருடைய காரியம். இப்ப நம்முடைய வாழ்வுல நமக்கு குடும்பம் இருக்குது, பிசினஸ் இருக்குது, எல்லாம் ஓகே. கிரைஸ்ட கூட வச்சுட்டு செய்ய அந்த பிசினஸ். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 8 to 11 வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட கிடைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோர் இன்று எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ இந்த ரிசரக்ஷன்ல நாம செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இதுவரையில் ஸ்பிரிச்சுவலாக முயற்சி எடுத்திருக்கலாம், நான் ஸ்பிரிச்சுவலாக நீங்க முயற்சிகள் எடுத்திருக்கலாம். உங்க லைஃப் எப்படிப்பட்டதா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார்னா, வசனம் 8வது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் டீடைல் பண்ண விரும்புறவங்க, கிரைஸ்ட் எதற்காக மரித்தார்? இதுக்கு பதில் சொல்லு. நம்முடைய பாவ சாபங்களுக்காக மரித்தார். நம்முடைய பாவ சாபங்களுக்காக மரித்தார், நம்முடைய மீறலுக்காக மரித்தார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்தார்.
தெய்வீகமற்ற செயல்களுக்காக மரித்தார். நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்தகார வல்லமையினால் சூழப்பட்டிருந்த நம்முடைய ஆத்மா சீர்பட வேண்டும் என்பதற்காக மரித்தார். சரீரத்தில் இருக்கிற கிரியைகளுக்காக மரித்தார். அந்நிய அக்கினிகளை நாம் விரும்பிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அந்த பாவத்துக்காக நம்மளை மரிக்க செய்தார் கிறிஸ்து நமக்காக. 8வது வசனம் தெளிவா சொல்லுது, கிறிஸ்து உடனே கூட போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு, அசிங்கத ஆகையால் கிறிஸ்து உடனே கூட அப்படின்னு. ஆகையால் என்ன? ஆகையால் நான் சொன்ன வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி சொன்னேன். பாவம், சாபம், பாரம்பரிய கட்ட, அக்கிரம சிந்தை, 4 பேரை கெடுத்தது, நம்மளே அவனுக்காக சாபத்தை விட்டது. யார்த்தையும் சொல்லல, உள்ள சாபம் நம்மளே உள்ள இருந்துகிட்டேன். நான் சாபம் விட்டது யாருக்குமே தெரியாது, அவங்கள குறிச்சு திச்சி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாம் யாரு யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவு கட்டுகள்ல தெய்வீகமற்ற சிந்தையில வாழ்ந்தோம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது ஆகையால் கிறிஸ்து உடனே கூட நாம் மரித்தோமானால் அப்படி போட்டிருக்கு. அதுக்காக வேற என்ன செய்து பாருங்க, மரிக்கிறதுக்காக. வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இவைகளுக்கெல்லாம் சேர்ந்தவர். ஆகையால் இப்ப அவரோடு கூட இந்த சிந்தனையில் உள்ளவங்க இருக்கிறீங்களான்னு எது பாவக்கட்டு, பாரம்பரிய கட்டு, மரணத்திட்டு, அசிங்கப்பட்டது, கேவலப்பட்டது, அவனை வளர்ச்சி அடையாத சேர்ந்து அமுக்கிறது, புறவழிப்பை குத்துறது, இந்த குணத்துல இருந்தீங்கன்னா இந்த குணத்தை அவரோடு கூட சாவடிங்க. இப்படிப்பட்ட தெய்வீகமற்றவைகள் நமக்குள் இருக்குமானால் அவரோடு கூட அந்த மரணத்துல நீங்க பங்கு கொள்ளுங்க. உங்களை அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அதை நீ விசுவாசிப்பாய். ஆனால் இதெல்லாம் இப்ப மரித்து போச்சு, இப்ப நீ எழுதுகிற பாரு, இதை ஒப்படைச்சல்ல. எதை? கோவிந்த பொறாமை, எரிச்சல், வன்கண், கிரியை, நெகட்டிவா பேசுறது, பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறது, அடிச்சு பேசுறது, சொல்லாததை சொன்னு சொல்றது, இந்த குணாதிசயங்கள்லாம் சாவடிங்க. நீங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுங்க அவரோட கூட. ஏன்னா அவர்தான் ஒரிஜினல் ப்ராசஸ். நீ சும்மா ஆண்டவரை நீங்க நான் ஒப்பு கொடுத்துறேன்னா நாளை காலையில் அது டபுளா வந்து போறாம. ஆண்டவரே திட்ட, ஆனா அவன் திட்டா இல்ல, அதனால திட்ட. நியாயம் கொஞ்சம் பாருங்க, இதுல நியாயம் எப்படி இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்களை மன்னிக்க தானேப்பா சொல்றேன். எங்க சொன்னீங்க நீங்க? 7 தடவை சொன்னல, அதான் முடிஞ்சு போச்சு. 71 தடவை கணக்குல பி ஸ்கூல்ல சைபர் பாஸ்டர், இந்த ஸ்பிரிச்சுவல் கணக்குல இவர் 70 தடவை மன்னிச்சு முடிச்சிட்டார். அவர் சொன்னாரு செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 70 இருக்குடா. செகண்ட் ரவுண்ட்லயும் முடிச்சிட்டார் 140. அடுத்து கேட்கிறாரு தேர்ட் ரவுண்டு, உயிரோடு இருக்கிற ரவுண்டு. என்னைக்குதான் இந்த கிளாக் 12 ஆகி நின்னுச்சா, அடுத்து இரவு 12 இருக்கும், மறுபடியும் பகல் 12 போகுது. ஒரு வாட்ச மாதிரி நீ இருக்கும். அதுக்குள்ள ஒருத்தர் சொல்றாரு, யாரும் நின்று போயிடுது சமயத்துல வாட்ச. அப்போ ஓ முச்சம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம். இதுதான் டெத் அண்ட் ரிசரக்ஷன். நீ ரிசரக்ஷனை விசுவாசித்தனா இந்த நெகட்டிவ் குவாலிட்டி சாவடிக்கப்படணும், பாசிட்டிவ் குவாலிட்டியான அந்த கோதுமை அது வளரப்படும். அடுத்ததாக ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை என் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். உன் இதயத்திலே ஆண்டவர் சொல்றாரு, not head minded, படிப்பின் நிமித்தமாக, அறிவின் நிமித்தமாக அவர் எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார்னு நீ அறிவால சிந்திக்காத, இருதயத்துக்குள்ளவர். ஏன் இருதயத்தை சொல்றாரு? இந்த சரீரத்தில் கிட்டத்தட்ட 42,750 கிலோமீட்டர் நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம்
பாடியில உள்ள சகல இடங்களுக்கும் போகுது. போய் ரத்தம் மறுபடியும் ஆற்றுக்கு வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு தரமும் சுத்திகரிக்கிற பொழுது உன் பாடி, உன் மைண்ட், உன் கான்சியஸ், சப்கான்சியஸ், இன்னர் கான்சியஸ், ஆப்சன்ஸ் மைண்டட் கான்சியஸ் எல்லாம் என்ன ஆகுது? இப்போ ஒரு பிளட்டை சுத்திகரிக்கிற பொழுது பிளட்டுக்குள்ள வார்த்தையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் காணப்படுகிறாரே. இது என்ன செய்யுது? நம்மள உள்ள இருக்கிற வேண்டாதவைகள் எல்லாம் மைண்ட்ல இருந்து அப்புறப்படுத்துது. வெறும் மைண்ட்ல இருந்தா நீயும் அந்த மைண்ட் சொல்றது தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க. If it is connected with the heart, அது என்ன செய்யுது? தேவனை குறித்ததான வெளிப்பாடுல உங்களையும் என்னையும் அது நடத்த ஆரம்பிக்குது. வாசிக்க கேட்போம் மறுபடியுமாக. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். பூரணமான ஒரு ரட்சிப்பு தேவை. இன்னைக்கு உலகம் எப்படின்னா, ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியோ அல்லது பெரிய கோடீஸ்வரரோ இல்ல ஒரு விஞ்ஞானியோ ஒரு கருத்தையோ காரியத்தை சொல்றாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அந்த சொன்ன வார்த்தைகளை டிவியில எல்லாத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பாருங்க, தலைவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. அதே வார்த்தையை ரோட்ல கிடக்கிற ஒரு பிச்சைக்காரன் சொன்னா எடுத்து பார்க்கலாம். தேவச்சனமே, the word, கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இது எந்த ஹைட்ல இருந்து எந்த ஸ்தானத்துல இருந்து என்பது கிடையாது. இந்த வார்த்தைகள் உனக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இட் இஸ் ஃபார் த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்முடைய வாழ்விலே வளர்வதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியாய் கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை. அநேகருக்கு முன்பாக அது பெரிய லெவல் என்று சொல்லுவதற்காக இல்லை. விளங்குதுங்களா? அப்போதான் ரிசரக்ஷன் புரியும். என்ன சபைக்கு வந்த சபை விட்டு போனேன், பாட்டு பாடினாங்க, ஏதோ பேசினாங்க, லாஸ்ட்ல ஒரு தட்டு தட்டினாங்க, ஏதோ இருந்ததை போட்டோம், அப்படின்னு தான் போய். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்காக மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் என்று ஹெட் நாலேஜ்ல படிக்காத. இங்க இருந்து விசுவாசி. புரியுதுங்களா? இன்னைக்கு உலகம் இத பைத்தியக்காரன் ஆக்கிட்டு, ஆனா வேதம் நம்மளை செழிப்புள்ள ஒரு ஆத்மாவா மாற்றுகிறதாக. மரித்தலும் உயிர்த்தெழுதலும் அது எனக்கு என்ன செய்கிறது என்று நீ இதயத்தில் விசுவாசிப்பாயானால் அன்னைக்குதான் ரட்சிப்பு வரும், அன்னைக்குதான் பொறாம ஒண்ணு விட்டு போகும். இருதயத்தில் நீ என்ன பண்ணணும்? பைபிளை பார்த்து விசுவாசிக்காத. பைபிள் ஒரு வழிதான், ஆனா அவர் தான் உண்மையான வழி, அவர் தான் உண்மையான சத்தியம், அவர் தான் உண்மையான ஜீவன். அருமையான தேவச்சனமே, இன்னிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Not through my head knowledge. சொல்லுங்க, not through my head knowledge, but through my heart. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 2ஆவதிலிருந்து 7ஆவது வசனம் வரையிலாக வாசிக்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தால் கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். தேவச்சனமே, ஆண்டவர் விளக்குறது என்ன?
அடக்கம் பண்ணப்பட்ட நிலை, உயிர்த்தெழுந்த நிலை. இந்த ரெண்டு தான் கான்செப்ட் இந்த வேதவசனம். இத புரியாம இந்த வேதவசனத்தை வாசித்தீங்கன்னா, அட பாடி இருந்ததாங்க காணுமா, இதுதான் பேசிட்டு இருப்பீங்க. இந்த வசனத்துடைய கான்செப்ட் ஒரு ஜெனரல், ஒரு கிறிஸ்தவர், ஜெனரல் கிறிஸ்தவனா பேருக்கு சபைக்கு வருவாங்க போவாங்க. இப்போ அவரை கொண்டு போய் வச்சாங்க, இப்போ பாக்குறாங்க அங்க ரைட். இது ஒண்ணு ஒரு ஷேடோ, ஒரு நிழலாட்டம். இந்த ரிசர்வேஷன்ல நீங்க பங்கு கொள்றீங்கன்னு வச்சுக்கோமே, இருந்தோ இல்லையோ அது ரெண்டாவது. விசுவாசித்தா தேவ மகிமை நீங்க இன்னைக்கே பாப்பீங்க. இப்போ உங்களையும் கொண்டு போய் கல்லறையில வைக்கிறாங்க. எந்த ஸ்டேஜ்ல வைக்கிறாங்கன்னு நீங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டா நீங்க பலன் அடைஞ்சிட முடியும். கிரைஸ்ட் என்ன நிலையில உள்ள கொண்டு போய் வச்சாங்க? பாவத்துக்கு சேர்த்தாச்சு, பாரம்பரியத்துக்கு சேர்த்தாச்சு, பிரச்சனைகளுக்கு சேர்த்தாச்சு, வியாதிகளுக்கு சேர்த்தாச்சு, தரித்திரத்திற்கு சேர்த்தாச்சு, குணமாக்கப்படும்படி அவர் மரித்தாச்சு. என்னென்ன நமக்குள்ள நெகட்டிவ் இருக்கோ அதற்காக கல்லறையில வச்சாங்களா இல்லையா? அதுதானே ஃபைனல் டீடைல். போஸ்ட்மார்ட்டம் கூட எழுதுறான். ஆமா ஆமா ஆமா, நேச்சுரல் இல்லைன்னா பாடி கிடைக்காது. இப்போ ஜீசஸ எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட்ல நான் சொல்றேன், அவர் மரிச்சாச்சு. எதுக்காக மரிச்சாச்சு? நம்முடைய மீறுதல், அக்கிரமம், எல்லாத்துக்கும். அதை எல்லாரும் பார்த்தாங்களா? இப்போ யார் பேசுறா? தூதன் பேசுறார். அவர் அங்க உள்ள வச்சதெல்லாம் என்ன உன்ன போல மனுஷன் தான், பாவிகள் தான், போராட்டத்துக்குரியவர்கள் தான். யார் இப்போ வாஞ்சித்து அவரை பார்க்க போறாங்க? பூரா மக்களும் போனாங்களா? தின்னவன், சைட்ல தின்னவன், நேர்ல தின்னவன், எல்லாம் எல்லாம் ஓடிவிட்டான். 5 அப்பா 2 மீன் துண்டு பெருகி சூப்பரா இருக்கு பிரதர். என்ன மாதிரி மீன் துண்டுன்றீங்க? எந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல கூட இந்த மாதிரி போட்டது இல்லை. ஆமையா, அந்த மாதிரி மீன் துண்டு, 5 அப்பா துண்டு. அந்த மலையை பார்த்தோம். பிரம்மாவருக்கு நான் கூட அங்கே உட்காந்துலாமா, கூடாரம் போட்டுலாமான்னு பார்த்தேன். அவரு சாம் பக்தர் சொன்னார், பாஸ்டர் வாங்க பாஸ்டர் கிளம்பு, ஏன்னா விசா முடிச்சிடும், அங்க 2 நாள் தான் நம்மள தூக்கி உள்ள வச்சிருவோம். ஆனா நல்லா இருக்குது அந்த இடம். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த அப்பத்தையும் மீனையும் பிரிச்சு கொடுத்தாரு பாருங்க. நல்ல சாப்பிட்டவங்க தான். யாருன்னா ஒரு ஆளு அந்த கல்லறையில மனுஷன் இருக்கிறாரா பார்க்கலான்னு வந்தாங்களா? நீங்க ரிசர்வேஷன் வந்திருக்கீங்க, நல்லா தெரியுது. For death there was so much people. ரெசரக்ஷன் மேல நம்பிக்கை இல்லை. அவர் இந்த வசனங்கள் கொடுத்தார், அதெல்லாம் பேசினார். No one had that faith. So we people are considered for death. நாமெல்லாம் இந்த சாவுக்கு வரைக்கும் தான் நம்மெல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கோம். உயிர்த்தெழுதல் மேல் நமக்கு நம்பிக்கை இன்னும் வரல. 2000 வருஷம் கடந்து போச்சு. எத்தனையோ துக்க கஞ்சி ரிசரக்ஷனுக்கு அவர் மேல் நம்பிக்கையுள்ள ஒரு ஆள் காணுமேங்க. யாராவது இருந்திருந்தா தூதம் பேச வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்ல. எப்ப அவரு உயிர் திறந்தாலும் அப்பவுமே செய்தி பரவி இல்லை. ஆனா சிலுவைக்கு மாத்திரம் கொடான கோடி கூட்டம். What God declares, தேவன் எதை இங்கே பிரகடனப்படுத்துகிறார்? Take part in resurrection. சொல்லுங்க, I will take part in resurrection hereafter. என்ன இன்னையில இருந்து இதுக்கப்புறம் நான் ரிசரக்ஷன்ல பங்குள்ளவனா இருப்பேன், செத்ததுல இல்லை. இந்த வேதத்துடைய தெளிவு
நிகழ்ச்சியை விளக்குவதற்கு இல்ல, நிகழ்ச்சியை கண்டு திருந்துவதற்கு. அல்லேலூயா. நிகழ்ச்சியை கண்டு மனமாற்றம் அடைவதற்கு, நிகழ்ச்சியை கண்டு ரிசரக்ஷன்ல நான் கோதுமை மணியா முளைப்பேன் என்கிற அடையாளத்துக்கு தான் இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டது. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை 2-7 வரைக்கும் நல்லா கவனிக்கணும். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும். செத்ததுக்கு வந்தவனுங்க ஒருவனாவது அவர் உயிர் தெழுவாராங்கிற நம்பிக்கை இல்ல. ஒன்லி செலக்டட் பீப்புள். அது அவர் கூடவே பாசத்தோட பண்போட இருந்த சகோதரிகள். வேற யாரிங்க? அவங்க பதில் சொல்லுவது கூட வேற மனுஷன் இல்ல. ஏஞ்சல் ஆன்சர். வாசிப்போம். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கல்லறை வைத்திருந்த இடத்தை வந்து பாருங்கள். கல்லறையில் அவர் வைத்திருந்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமா போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அருமையான தேவ ஜனமே, நம்ம 2 விதத்துல மாறலாம். லைக் தி ஏஞ்சல். என்ன அந்த ஆவியுடைய வல்லமைன்னா, வல்லமை உள்ள தேவனுடைய ஆவி பெற்றவரிடத்துல பிசாசு நடக்கும். வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக காற்றோ மழையோ புயலோ எது வந்தாலும் அசையாது. ஆனா அதே மனிதர்கள் தான் இந்த வார்த்தையின் மேல் கட்டப்படாத மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு காற்றும் மழையும் ஒரு கொந்தளிப்பு வழுகிற போது கீழே மண் அரிச்சு பில்டிங்கே. இப்ப நீங்க ஒரு தூதனை போல, அட்லீஸ்ட் தூதன் அல்ல, தேடி போனீங்களே அவங்கள போல. ஆனா அட்லீஸ்ட் அத கூர்க்காவது கொடுக்குறான். செத்தவன் போல விழுந்தான், பரவாயில்ல. அவன் ஏஞ்சல பார்த்தான். ஆனா ஒண்ணு கேட்கல. அவன் சொன்ன பதில் செத்தவன் கேட்குமா? ஸ்திரீகளுக்கு சொல்றார், உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு. இது எதை குறிக்குது? அசுத்தமா இருந்த ஓம் கலிலேயா மாறுது. அசுத்தமா இருந்த உன் பிரச்சனை சுத்திகரிக்கப்படுகிறது. பாவர்ச்சியில் இருந்த ஒன்றை ஐஸ்வர்யனாய் மாற்றுவதற்கு கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆவியிலே பலனற்றவர்களாய் இருந்தீங்க, ஆவியுடைய மகிமை தெரியாதவங்களா இருந்தீங்க, அவர் போய் சொல்றதுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இங்க சொன்னார், தூதர்களை கொண்டு நீ போய் சொல்லு, அவர் உயிர் தெழுந்தால் அந்த கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். எதுல நீ உயிர் தெழலையோ, அவர் மரித்தார் என்று மரித்த பகுதியில நீ நின்று கொண்டிருக்கிறியோ, அந்த பகுதி நின்று போச்சு. இப்போ உயிர் தெழுந்த பகுதி அங்க நிறைவேறும்படி கிறிஸ்து இயேசு கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார். நீ முன்ன போய் சொல்லு என்று சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? God has reached you. விசுவாசிக்கிறீங்களா? அவர் உயிர்த்தெழுந்ததுனால உன்னை ரீச் பண்ணிருக்காரு. நீ எது இல்லைன்னு உன் மனசுல பிரச்சனையை வச்சு கொண்டிருக்கிறியோ, ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் இப்ப இல்லை. என் வாழ்க்கையில சுகமடைய முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அந்த ஏக்கம் இனிமேல் இல்ல. இனிமேல் என்ன? சுகமடைந்து பலன் அடைந்து. இப்போ பார்த்தவங்க ஓடி போய் சீசத்தை சொல்றாங்க, அதுக்கப்புறம் சொல்றாங்க, அவர் சொன்னபடியே உயிர்த்து விட்டார். அவர் கலிலேயால என்னென்ன சொன்னாரோ மறுபடியும் கலிலேயாவுக்கு உயிர்த்தெழுந்தவராய் மறுபடியும் சொல்ல போயிருக்கிறார்.
எதை நமக்கு சொல்லி பண்ணி காமிச்சு முடிச்சாரோ, இனிமேல் நம்ம வாழ்க்கையில எது எது கிடைக்கும் என்று நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோமோ, மரித்த பிற்பாடு ஒரு சந்தேகம் வந்துருச்சே, இப்ப அந்த சந்தேகத்தை தூக்கி போடும்படி அவராகவே பர்சனாலிட்டியா வந்திருக்கிறாரு. இந்த ரிசரக்ஷன் நீங்க விசுவாசிங்க. இது கோதுமை மணியா உனக்குள்ள இருந்து அது ஒரு உயிர் பெற்று, இதுவரையில் இருந்த கோதுமை மணி அது செத்தால் வழிய ரிசரக்ஷன்ல பங்கு இல்லை. நமக்குள்ள இருக்கிற வேண்டாத கிரியைகள் எரித்து சாம்பலாக்கி போடுவோம், உயிர்த்தெழுதல பங்கு கொள்வோம். மார்க் ஆக்சுவலா ரிசரக்ஷன் சப்ஜெக்ட் வரல, இன்ட்ரோடக்ஷன் தான். ரிசரக்ஷன் சப்ஜெக்ட் இங்க இருக்குது, அத்தாரிட்டி தான் சப்ஜெக்ட். அத்தாரிட்டி ஆஃப் தி பிலீவர் இதான் சப்ஜெக்ட். இது இன்ட்ரோடக்ஷன் வசனம் தான். இந்த சின்ன பீஸ் தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு, இந்த சின்ன பீஸ்க்கு உங்களுக்கு விளக்கம் அதே இந்த நகர சீடெல்லாம் இருக்கு. So introduction தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த அத்தாரிட்டி இருக்குது. இதை நான் சொன்னேன்னா சரீரம்லாம் பவர் ஆகிடும். அடுத்த சண்டைக்கு வச்சுக்கலாம். இப்போ மார்க் 15 வசனம் 37 to 39. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் இயேசு கூப்பிட்டு தம்முடைய ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். இப்போ நல்லா கவனிங்க. அவர் ஒரு நூற்றுக்கு அதிபதி அப்படின்னா 100 சோல்ஜர்ஸுக்கு கேப்டன். இப்போ திரைச்சீலை 60 முழம் உயரம், 4 inch thickness. இது 6 வந்துரும். இதான் இது வரைக்கும் இதுதான் thickness, இதுதான் 4 inches. இந்த thicknessல தான் திரைச்சீலை இருக்கு. நீங்க வச்சிருக்க நோட் புக்கை கிழிச்சு பாருங்க, கிழிக்க முடியும். ஒரு பேப்பரை 4ஆ படிச்சீங்கன்னா கிழிக்க முடியாது. ஜீசஸுடைய ரெசரக்ஷன் பவர் என்னவாக மாறிச்சுன்னா, அந்த திரைச்சீலை வழியாக தான் நாம் தேவனுடைய மகத்துவங்களை பார்க்க முடியும். நம்முடைய பாவங்களும் சாபங்களும் பாரம்பரிய கட்டுகளும் தேவனை வார்த்தை, நான் தேவனா இப்ப வார்த்தை நீங்க வச்சுக்கணும், யாராலையும் ஓபன் பண்ண முடியல, காடை ஒருவரும் பார்க்க முடியல, அவருடைய வார்த்தை ஒருவரும் தியானிக்க முடியல. நான் சொல்றது இப்ப எல்லாத்தையும் பயன்படுத்து. நான் சொல்றது 2000 வருஷத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம். ஜீசஸ் சொன்னா வெட்டி விடுவான். இப்போ அந்த வார்த்தையை நம்ம கேட்கணும். அவருடைய டெத் ரிசரக்ஷன்ல நடந்தது என்னன்னா, அந்த 60 அடி ஹைட்ல இருக்கிற நாளங்களை சீலை மேல இருந்து கிழிக்கப்பட்டது. தேவச்சனமே, உனக்கு முடியாதது என்ன தெரியுமா? திரைச்சீலை கிழிந்ததை நீங்கள் இன்னும் விசுவாசிக்கல. ஜீசஸை விசுவாசிக்கிறீங்க, நல்லதுதான். ரிசரக்ஷனை விசுவாசிக்கிறீங்க, நல்லதுதான். ஆனா எனக்கென்று எந்த தடை இருந்ததோ அந்த தடைய அவர் கிழிச்சு போட்டார். உங்க விசுவாசத்தோட இதையும் ஜாயின் பண்ணிக்க. எனக்கு முன்பாக இந்த தடையா இருந்த திரைச்சீலை மார்க் சுவிசேஷ அதிகாரம் 15 37 to 39 படி அது கிழித்தெறியப்பட்டது. இதை நீ விசுவாசித்தாலே ஆட்டோமேட்டிக்கா உன் சாபம் பாவம் பாரம்பரிய கட்டு மன்னிக்கப்பட்டதை நீ உணரலாம். அதே ஸ்ட்ரெச்சில் நீங்க உணர முடியும். ஒன்று இருதயத்தில் விசுவாசி. இப்போ by your wisdom of the Lord, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானம் ஒரு திறவுகோலாக மாறுகிறது. ரிசரக்ஷன் என்ன உங்களுக்கு இன்னைக்கு? திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டு
You can visualize the word. அடுத்தபடியாக அதே 15ஆம் அதிகாரம் 46 47வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மதகலே நாம் மரியாளும் யோசே தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். What is the reaction in this verse? யார் பார்த்தார்கள்? ரெண்டு பேர். What did they vision? அதுதான் question. அவங்க மைண்ட், அவங்களுடைய ஆத்ம ரீதி, அவங்களுக்குள் இருந்த அந்த மைண்ட்ல அந்த தாட்ஸ் எதுவாக இருந்தது? இவர் உயிர் தருவாரா? இவர் மறுபடியும் உயிரோடு பார்க்க முடியுமா? மெல்லிய வஸ்திரம் போட்டு சுத்திட்டா என்ன கணக்கு தெரியுங்களா? எல்லாம் முடியும். பட் இவர்களுக்குள்ள இருந்த வாஞ்சை, அவர் பேசுறது வச்சது போனது எல்லாம் ஒரு சைடுல. பொதுவா நீங்களும் நானும் நம்ம வீட்டுல யாரோ ஒரு டெத் ஆயிட்டாங்க, ஆயிருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல நினைச்சு போய் போடுங்க. ஆனா நமக்கு நல்லா தெரியும் சான்ஸ். பட் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருந்திருக்கலாம்? மறுபடியும் வேதத்தை வாசிப்போம். அவன் போய் மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். இப்போ ஆக்ஷன் இங்கதான் இருக்கு. இந்த கல்லறையில வேற டெத் எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது, வேற டெத்தே கிடையாது. Only Jesus. இங்கதான் அந்த ரெண்டு நபர்களுக்குள்ள இருந்த ஒரு நம்பிக்கை. ஏன் இவருக்கு மாத்திரம் தனி கல்லறை கொடுத்தார்கள்? எசேக்கியேல் வாழ்ந்த காலங்கள் என்னாச்சு? எலும்புகள். இங்க இவரை வச்சுட்டு அங்க ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தமா இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு இத ஜீசஸுடைய பாடி அங்க வச்ச அந்த பரிசுத்தவான கொண்டு ஜீசஸ் உயிர்த்தெழுந்தார்னு ஒரு கதை சுருக்கம் வந்துடும். ஒருவரும் இதுவரையில் வைத்திராத ஒரு கதை. This gave thought to the special two persons. தேவச்சனமே, இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை உனக்கு எப்படி வரப்போகுது? எந்த மனிதனோ எந்த உலகத்தில் இருந்த எந்த பரிசுத்தவானை காற்றிலும் என் ஆண்டவருடைய அடக்கம் வித்தியாசமானது என்று எப்ப நீ விசுவாசிக்கிறாயோ உயிர்த்தெழுதல் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். இவைகள் உன்னுடைய மைண்டில் இருந்து, உன்னுடைய ஹார்ட்ல இருந்து, உன்னுடைய உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரையிலாக டோட்டலா உன்னை கான்கவர் பண்ணுகிற பொழுது இப்ப நீ கிடையாது, கிரைஸ்ட் உனக்குள்ள. கிரைஸ்ட் உயிர்த்தெழுந்தது, அவர் உன்னை கொண்டு உன்னை சாட்சியா மாற்றுவார். இப்போ மக்கள் பார்ப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்களை பார்த்தா தான் இயேசு வாழ்றதே தெரியும். நான் மறந்து இயேசு பத்தி தெரியாம இருந்து இவங்களை பார்த்த உடனே ஜீசஸ் அப்படிங்கிற வேர்டே எனக்கு ஞாபகம். தேவ ஜனமே, இதுவரையில் நம்முடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுங்களா? நம்மளாக போயிட்டு இருக்கு. இனிமேல் நம்ம லைஃப் ஜீசஸாக போயிட்டு இருக்கிறார். மரித்த அந்த இடத்துல அவர்களுக்குள் இருந்த விசுவாசம், they identified the grave. கல்லறையை அவர்கள் அறிந்தார்கள்.
So, நீங்க சேருகிற இடம் யாருமே சேராத ஜீசஸ் போல இருக்கிற இடத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? இந்த பூமியிலே உங்களுக்கு என்று ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு கிடைக்கப்படுகிற அனுபவத்தை நீங்களே உணர்ந்தா நீங்களே நிற்பீங்க. கடைசியாக அதே மார்க் 16ஆம் அதிகாரம் வசனம் 5 to 7, 5 7 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷருக்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடி அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இப்போ அருமையான தேவச்சனமே, யூத கலாச்சாரத்தின்படி ஒரு மரித்த சடலத்தின் தலையில பிரேயர் ஷாலை போட்டு பேசிக்கிறாங்க. அடக்கம் பண்றதுக்கு முன்பாக அதுல வஸ்திர தொங்கல் இருக்கும், ஒரு தொங்கலை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அவங்க வச்சிருந்த பிரேயர் ஷால் ஜீசஸுக்கு பிரேயர் ஷால் தலையில எங்கேயும் கட்டல, மடித்து பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. வஸ்திர தொங்கல் 4மே தொங்கிட்டு இருந்தாரு, ஏதோ கட் பண்ணப்படாது. உள்ள போய் பாக்குறாங்க, அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்னவோ ஜீசஸ் இங்க இல்ல. ஆனா இவங்க எதை போய் பார்த்தாங்க? வஸ்திரத்தை பார்த்தாங்க, வஸ்திர தொங்கலை பார்த்தாங்க. ஏன் வஸ்திர தொங்கலையும் பார்க்கறாங்க? அங்கதான் 613 பிரமாணங்கள் இருக்கிறது. வஸ்திர தொங்கல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வஸ்திர தொங்கல் இருக்கு. 5 முடிச்சு 5 ஆகமங்கள், 7 பரிபூர்ணம், 8வது ஜீசஸ், 8 13. டோஃபல் ஜீத் என்ற விளக்கத்தை நாம் பார்க்கிற பொழுது அது 600 என்று உங்களுக்கு கணக்கு வரும். 600 5 8 613 வெட்டப்பட்டதா இருந்தா அதுல அங்க ஆளு மௌத்தானா இறந்துட்டாங்க. இப்போ வஸ்திரம் இருக்கு, வஸ்திர தொங்கல் 4 தொங்கிட்டு. தேவஜனமே, இது உண்மையானால், உன்னுடைய விசுவாசம் உண்மையானால், 613 பிரமாணங்களை நிறைவேற்றின கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார் என்பது உயிர்த்தெழுதலின் மகிமை உன்னை தொடரும். விசுவாசிக்கிறீங்களா? உயிர்த்தெழுதல் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அவர் கடவுளுங்க, அவர் உயிர்த்தெழுந்தார். சரியா? ரைட் தாயா? அவர் கடவுளா கொண்டாடியா நீ? ஆமா. அந்த உயிர்த்தெழுதல் ஓ மேல எவ்வளவு இருக்குது? நீ நம்பின அவர் கடவுள் தான். பட் உனக்குள் இருக்கிறது என்பதை நீ எவ்வளவு நம்புறியோ, பிரமாணத்தை வெற்றி கொண்ட ஜீசஸ் நீ குற்றவாளி இல்லை என்பதை உனக்கு அறிவிப்பார். நேற்று வரை நமக்குள்ள இருந்த சில குற்ற உணர்வுகள் இருக்கலாம். இன்னைக்கு காலையில் எழுந்து கொள்ளுகிற பொழுது resurrectionல the prayer shawl was fully present. அதனுடைய வஸ்திர தொங்கல் கட்டாகவில்லை. தேவச்சனமே, கிறிஸ்து உனக்குள் இறந்தவராகவே இருக்கிறாரா அல்லது உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறாரா? அவர் உயிர்த்தெழுந்தவராக இருப்பாரானால் இன்னைக்கு காலையில எழுந்துகிற பொழுது
நேத்து உள்ள சேட்னஸ் இன்னைக்கு காலையில் இருக்கக்கூடாது. நேற்று நைட்டு படுக்கிற பொழுது இந்த தலைவலி இன்னைக்கு உனக்குள்ள இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருக்கிறது என்றால் 613 பிரமாணங்கள் வெட்டப்பட்ட இயேசுவை நீ பார்ப்ப, நிறைவேற்றப்பட்ட இயேசுவை நீ பார்க்க முடியாது. You will go into wrong doctrine. நீ கிருபையில ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக இல்லை என்பது இந்த நியாயப்பிரமாணம் உன்னை குற்றவாளியா மாத்திட்டு. ரிசரக்ஷனை சரியான முறையில நீ விசுவாசிப்பாயானால் அவருடைய நீதி உன் மேல வந்துச்சு, பாவம் அவர் மேல போயிடுச்சு. இப்போ உனக்குள்ள இருக்கிறது என்ன? நீதிதான். So resurrection in the proper way, வேதம் கற்றுக் கொடுக்கிற வழிமுறைகள், அதுல உங்களை ஈடுபடுத்தி பார்க்கிறவர்களா இருப்பீர்களானால் நீங்க பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவனா நீங்க மாற முடியுமே தவிர அதை பார்த்து, ஸ்கிரிப்சரை பார்த்து, நடந்த சம்பவங்களை பார்த்து ஒரு டிவில ஓடுற ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியாகவோ இல்ல கிளைமேக்ஸ் பிக்சராகவோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவாக தான் அது. அது இல்ல, அது நான் என்னுடைய சாயல் தாங்க. அந்த சாயல்ல நான் இருக்கிறேன் நீங்க சிந்திச்சீங்கன்னா ரிசரக்ஷன் உங்க மேல 100க்கு 100 இருக்கு. கோதுமை மணி கண்டிப்பா முளைக்கும், பலருக்கு ஆசீர்வாதமா இருக்கும், பலருக்கு அது நன்மையை அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நாம ஸ்டடிக்குள்ள அடுத்த வாரம் போகிறோம். The believer's authority. யார் இன்னைக்கு கற்றுக் கொடுத்ததை விசுவாசிக்கிறீங்களோ they will regain, they will be restored. ஆதி நிலைக்கு நீங்க கொண்டு போகிற அனுபவத்தை இந்த ரிசரக்ஷன் மூலமா நீங்க பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம ஆயத்தம்